ஒரு மன்னன் தன் நாட்டுக்கு தேவை ஒரு புத்திசாலி அல்ல, ஒரு அறிவாளி என்று முடிவு செய்தான். வழக்கமான போட்டிகளை தூக்கி எறிந்து நிழல் விழும் இடத்தில் புதையலை தேடும் ஒரு வினோத சவாலை வைத்தான். அனைவரும் மண்ணை தோண்ட ஒரு இளம் பெண் மட்டும் ஒளியை தேடினாள். நிழலின் இருண்ட பக்கத்தில் புதையல் ஒளிந்திருக்கவில்லை. அது ஒளியின் பாதையில்தான் காத்து கிடந்தது. ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்றிய அந்த புத்திசாலித்தனமான ஒளி பயணம் எப்படி இருந்தது? வாங்க கதைக்குள்ள போகலாம். சந்திரபுரி என்ற நாட்டின் தர்பார் மண்டபம். அரியாசனத்தில் மன்னர் விக்ரமன் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். அறிவாளி ஆனால் சற்று புதிராக பேசும் மன்னர். பக்கத்தில் அமைச்சர் சுமந்து, அனுபவம் மிக்கவர் ஆனால் பழமைவாத கருத்துடைய தலைமை அமைச்சர். அடுத்ததாக போட்டியாளர் ஆதித்யன், கர்வமுள்ள செல்வந்தர், அவசர குடுக்கை. அடுத்ததாக போட்டியாளர் பிரகாஷ், மந்திரத்தில் நம்பிக்கை கொண்டவர், தர்க்கமற்றவர். அடுத்ததாக போட்டியாளர் கவிதா, இளம் பெண், கூர்மையான புத்திசாலி, நேர்மைக்கு இலக்கணம். பிறகு அரசவை பொதுமக்கள், பார்வையாளர்கள்னு எல்லோரும் கூடியிருக்காங்க. அடுத்த தலைமை அமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் முகத்திலும். அமைச்சர் சுமந்துவோட பதவிக்காலம் முடிவதை ஒட்டி புதிய தலைமை அமைச்சரை தேடும் பணி நடந்து கொண்டிருந்தது. அதற்கான போட்டி அறிவிக்கும் நாள்தான் அன்று. அதற்காகத்தான் அரசவையில எல்லாரும் கூடியிருக்காங்க. மன்னர் உரத்த குரலில், சந்திரபுரி நாட்டின் எதிர்காலம் என் அடுத்த தலைமை அமைச்சர் யார் என தீர்மானிக்கப்பட உள்ளது. வெறும் அதிகாரமும் செல்வமும் என் கண்ணை மறைக்காது. என் நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல சிந்தனை தெளிவும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட ஒருவரையே நான் தேடுகிறேன்னு சொன்னார். அதற்கு அமைச்சர் சுமந்து, மன்னா, தாங்கள் எந்த வகையான போட்டியை எதிர்பார்க்கிறீர்கள்? வாழ்வீச்சில் சிறந்தவரா அல்லது நிர்வாக திறனில் சிறந்தவரா? அதற்கு மன்னர், இல்லை சுமந்து, இப்போதைய காலம் வாளுக்கும் பணபலத்துக்கும் அப்பாற்பட்டது. என் மனதில் ஒரு வினோதமான சவால் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கையை உயர்த்தி மண்டபத்தின் நடுவே இருக்கும் உயரமான பளிங்கு தூணை காட்டுகிறார். இந்த தர்பார் மண்டபத்தின் நடுவே நிற்கும் இந்த உயரமான பளபளக்கும் பளிங்கு தூணை பாருங்கள். அனைவரும் தூணை பார்க்கின்றனர். அது மண்டபத்தின் மையத்தில் கம்பீரமாக நிற்கிறது. மன்னர், வரும் பௌர்ணமி அன்று அந்த தூணின் மீது நிலவொளி பட்டு அதன் நிழல் தரையில் விழும். யார் ஒருவன் அந்த நிழல் விழும் இடத்தில் இருந்து மறைந்திருக்கும் புதையலை கண்டெடுத்து வருகிறாரோ அவரே இந்த நாட்டின் அடுத்த தலைமை அமைச்சர். இதோ ஒவ்வொரு போட்டியாளருக்கும் அவரவர் முயற்சிக்கும் சிந்தனைக்கும் உதவும் வகையில் 100 பொற்காசுகள் என்று அறிவித்தார். அவையினர் மத்தியில ஒரு முணுமுணுப்பு எழுகிறது. அதோடு குழப்பம் கலந்த ஆச்சரியமும். போட்டியாளர் ஆதித்யன் குரல்ல கர்வத்தோட, நிழலில் என்ன புதையல் இருக்க போகிறது? அங்க வெறும் தரைதானே இருக்கிறது. மன்னர் எங்களை புதிர் போட்டு சிரிக்க வைக்கிறாரான்னு கேட்டான். அதற்கு மன்னர், ஆமா ஆதித்யா, வாழ்க்கையே ஒரு புதிர்தான். அதை அவிழ்ப்பவனே தலைவன். அடுத்த பௌர்ணமி வரை உங்களுக்கு அவகாசம். பொற்காசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். போட்டியாளர்கள் குழப்பத்துடன் பணத்தை பெறுகிறார்கள். இறுதியாக கவிதா என்ற இளம்பெண் அமைதியாக வந்து பணத்தை பெற்றுக்கொள்கிறாள். அவளது முகத்தில் எந்த பதற்றமும் இல்லை. ஒருவித அமைதியான தேடல் தெரிகிறது. அமைச்சர் சுமந்து தனக்குள் இப்படி முணுமுணுக்கிறார், இந்த சிறு பெண்ணுக்கு இந்த மன்னரின் புதிரான போட்டி புரியுமா? இதெல்லாம் வீண் வேலை, ஒரு முட்டாள்தனமான போட்டி அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு. 7 நாட்கள் கடந்து பௌர்ணமி நெருங்குகிறது. நிலா வெளிச்சம் மண்டபத்திற்குள் நுழைய தயாராக இருக்கிறது. போட்டியாளர்கள் தங்கள் முயற்சிக்கு பிறகு களைத்து போய் நிற்கிறார்கள். அமைச்சர் சுமந்து, மன்னா, நிலவு மறையும் முன் முடிவுகளை அறிந்து கொள்வோம். அதற்கு ஆமோதித்த மன்னர் ஆதித்யனை பார்த்து, ஆதித்யா, நீ என்ன செய்தாய்? ஆதித்யன் வியர்வையை துடைத்தபடி, மன்னா, நான் தாங்கள் கொடுத்த 100 பொற்காசுகளில் சிறந்த மண்வெட்டிகள், ஆட்கள், இரும்பு கடப்பாறைகள் வாங்கினேன். நிழல் விழும் இடத்தை இந்த மண்டபத்தின் அஸ்திவாரம் வரை தோண்டி பார்த்தேன். அங்கே வெறும் மணலும் கற்களும் தான் இருக்கின்றன, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு அர்த்தமற்ற போட்டி என்றான் ஒன்றும் கிடைக்காத கடுப்பில். அதற்கு மன்னர் கண்களை மூடி திறக்கிறார். தோல்வி. மண்ணை தோண்டுவது எளிது ஆதித்யா, மனதை தோண்டுவதே கடினம். அடுத்தவர். அடுத்தது பிரகாஷ் வருகிறான். ஒரு கருப்பு துணி சகிதமாக வினோத உடையில வருகிறான். மன்னா, நான் 100 பொற்காசுகளில் சிறந்த மந்திரவாதிகளையும் சாமியார்களையும் கூட்டி வந்தேன். நிழல் விழும் இடத்துல ரகசிய கதவுகள் இருக்குதான்னு மந்திரம் ஓதச் செய்தேன். பூசணிக்காய் உடைத்தேன், கோழிகள் பலியிட்டேன், வினோத ஓசைகளை எழுப்பினேன். ஆனால் எந்த மாயமும் நிகழவில்லை. இது ஏதோ ஒரு பெரிய ஏமாற்று வேலைன்னு தோணுது. மன்னர், போதும், மாயங்கள் வெறும் கண்கட்டு வித்தைகள். யதார்த்தத்தில் புதையலை தேடுபவனே அறிவாளின்னு சொல்லிட்டு, அடுத்த போட்டியாளர் கவிதா எங்கே
அப்படின்னு கோபத்தோடு கேட்டார் மன்னர். அனைவரின் பார்வையும் கவிதா மீது திரும்புகிறது. கவிதா உள்ளே நுழைகிறாள். அவளது கைகளில் எந்தவிதமான மண்வெட்டியோ மந்திர பொருட்களோ இல்லை. மாறாக அவளது கைகளில் ஒரு பிரகாசமான மெருகேற்றப்பட்ட சிறிய உருளை வடிவ கருவி இருக்கிறது. அது ஒரு கைக்கு அடக்கமான குழாய் போல் இருந்தது. கவிதா அந்த 100 பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு ஊர் எல்லைக்கு சென்றாள். அங்கே களிமண் வேலை செய்பவர்கள், தச்சர்கள் மற்றும் சில ஏழை கலைஞர்களை சந்தித்தாள். அவர்களிடம், எனக்கு ஒரு பெரிய உருளை வடிவ கருவி செய்து தர வேண்டும், அதன் உட்புறம் மெருகேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறி அந்த பணத்தை அவர்களுக்கு கூலியாக கொடுத்தாள். அப்படி செய்யப்பட்ட கருவிதான் அவள் கைகளில் இருந்தது. இதை பார்த்த அமைச்சர் சுமந்து நகைப்புடன், கவிதா, நீ எங்கே தோண்டினாய்? உன் கைகளில் மண்வெட்டியும் இல்லை, புதையலும் இல்லை. இதென்ன வெறும் தகர டப்பாவுடன் வருகிறாய்? உனக்கு மன்னரின் புதிருக்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்ததா என்று ஏளனமாக கேட்டார். கவிதாவின் குரலில் நிதானம், ஆனால் உறுதியோடு, மன்னா, மற்றவர்கள் நிழலின் அடிவாரத்தை பார்த்தார்கள், ஆனால் நான் நிழலின் ஆதாரத்தை பார்த்தேன். நிழல் என்பது ஒளி இல்லாத இடம். ஒளி இல்லாத இடத்தில் எப்படி ஒரு பொருள் ஜொலிக்கும்? நிழல் உருவாவது எதனால்? ஒளியினால். எனவே புதையல் ஒளியின் பாதையில்தான் ஒளிந்திருக்கும் என்று நான் யூகித்தேன். உடனே அருகில் இருந்த ஆதித்யன், என்ன உளறல் இது? நிழல் என்றால் இருட்டு. இருட்டில் போய் ஒளியை தேடுகிறாளாம். இதுவே உன் அறிவின் லட்சணம்னு பெரிய அறிவாளி மாதிரி கேலி செஞ்சான். மன்னர் ஆர்வத்துடன், கவிதா, உன் விளக்கம் என்ன? எப்படி ஒளியில் புதையலை தேட முடியும்? அதற்கு கவிதா, மன்னா, நீங்கள் நிழல் விழும் இடத்தில் புதையல் என்றீர்கள். அதன் உண்மையான பொருள், ஒரு பொருளின் மீது ஒளிப்பட்டால் மட்டுமே நிழல் உருவாகும். நீங்கள் குறிப்பிட்டது அந்த ஒளி சிதறலை கண்டறியும் சவால். எல்லாரும் கீழே விழுந்த நிழலை பார்த்தார்கள். ஆனால் நான் நிழல் எதனால் உருவானது என்று மேலே பார்த்தேன். கவிதா தனது மெருகேற்றப்பட்ட உருளையை, அதாவது ரிஃப்ளெக்டர், தரையில் விழுந்த நிழல் முடியும் இடத்திற்கு கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வைக்கிறார். மண்டபத்தில் இருந்தவர்கள் மூச்சுவிட மறந்து பார்க்கிறார்கள். நில ஒளி அந்த குழாய்க்குள் நுழைந்து ஒரு ஒளிக்கற்றையாக மாறி தூணின் உச்சியில் இருந்த யாரும் கவனிக்காத ஒரு ரகசிய சுவர்ல உள்ளே ஒரு பளபளக்கும் மரப்பெட்டியை காண்பித்தது. அதில் மன்னர் தன் முன்னோர்கள் பயன்படுத்திய அறநெறி சாசனத்தையும் ஒரு தங்க பட்டயத்தையும் வைத்திருக்கிறார். மன்னர் ஆழ்ந்த வியப்பில் அரியாசனத்தை விட்டு சட்டென்று எழுந்து கண்களில் நீர் மல்க, அற்புதம், அற்புதம் கவிதா! என் மூதாதையர் ஒளித்து வைத்த ரகசியம் இது. ஒரு புதையலை தேடும் வழி ஒளியின் பாதையில் இருக்கிறது என்பதை நீயே கண்டறிந்தாய். எல்லாரும் நிழலின் இருண்ட பக்கத்தை பார்த்தார்கள். நீ ஒளியின் வழியை பார்த்தாய். மற்றவர்கள் 100 பொற்காசுகளை மண்ணை தோண்டுவதற்கும் மந்திரம் போடுவதற்கும் வீணடித்தார்கள். நீயோ அந்த பணத்தை அறிவியல் சிந்தனைக்கும் ஒரு தீர்வை உருவாக்கும் உழைப்பிற்கும் பயன்படுத்தினாய். நீ நிழலை பார்க்கவில்லை, நிழலை உருவாக்கிய ஒளியின் மூலத்தை பார்த்தாய். ஒரு நாட்டுக்கு தேவை பிரச்சனையின் இருளில் தவிப்பவன் அல்ல, ஒளியின் வழிகாட்டுதலை தேடிச் செல்பவனே. இன்று முதல் சந்திரபுரி நாட்டின் தலைமை அமைச்சராக கவிதாவை பிரகடனம் செய்கிறேன். இவளது அறிவு என் நாட்டை ஒளிரச் செய்யும். இவள் ஒளி காட்டிய வழி இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கும் வழிகாட்டும்னு மன்னர் அறிவித்தார். கவிதாவிற்கு இந்த போட்டி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. வாழ்வில் பிரச்சனைகள் என்ற நிழல்கள் வரும்போது பெரும்பாலானவர்கள் அந்த இருளையே தோண்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த இருளை உருவாக்கிய ஒளி எது என்று தேடுபவர்களுக்குத்தான் தீர்வு என்ற புதையல் கிட்டும். கவிதாவிற்கு மட்டும் இல்லை நண்பர்களே, நமக்கும் அப்படித்தான். தோல்வி என்ற நிழல் நம் மீது விழும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று அந்த இருளை தோண்டி பார்க்காமல் வெற்றி என்ற ஒளியை நோக்கி திரும்புவோம். ஏனென்றால் நிழலை துரத்துபவன் காலத்தை இழப்பான், நிழலை உருவாக்கிய ஒளியை தேடுபவன் வரலாற்றை படைப்பான்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் இருந்ததுன்னா ஆமாம்னு கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.